உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம் நிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் நீ நின்னா இந்த முத்துப்பாண்டி என்ன கிழிச்சிருவான்னு சொல்லி அவனை நிக்க சொன்னேன். இப்ப என்னவா? பரணி, இந்த பிக்காளி பையன் முத்துப்பாண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. இந்த வெறும் பையலை மிரட்டினது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே மிரட்டினாலும் இந்த பிச்சைக்கார பைய சம்பவம் பயப்பட மாட்டானே. நீயும் பயப்பட மாட்டியே, எனக்கு தெரியுமே. ஆனா இந்த மண்டை கலப்ப முத்துப்பாண்டி அவனுக்கு தெரியலையே. பரணி, அவன் செஞ்சதுக்கு அவன் சார்பா நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாயி, போதுமா? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சரி, இப்ப நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. பரணி, என்கிட்ட காசு பணம் எம்பூட்டு இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பதவின்னா அது இந்த தர்மகர்த்தா பதவி மட்டும்தான். இதையும் இந்த வெறுப்பைய பறிச்சுட்டா பிறகு நான் என்ன செய்வேன்? அதுக்கு மேல என்னால இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நீயே சொல்லு. அத உங்க பையன் முத்துப்பாண்டி யோசிச்சிருக்கணும்பா. அவனை விடலா. இல்ல, நான் தான் அவன் செஞ்சதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேக்குதல்ல. பரணி, நீ என்னோட மகத்தானே. அப்ப எந்த பதவியும் இல்லாம செல்வாக்கை இழந்து ஊருக்குள்ள நான் தலை நிமிர்ந்து நடமாட முடியுமா? நீயே சொல்லு. இப்போ தப்பித்தவரி ஏதோ இவன் பிரசிடென்டா இருக்கான். அவன் தான் பிரசிடென்டா இருக்கான்ல, எதுக்கு இந்த தர்மகர்த்தா பதவி? இந்த தர்மகர்த்தா பதவியை வச்சுக்கிட்டு இந்த வெறும் பேய சம்பவம் என்னமா செய்ய போனான்? இது என்ன வெறும் ஒரு கௌரவ பதவி தானே. எனக்காக இவன் அதை விட்டு கொடுக்க கூடாதா? புரியலப்பா. விட்டு கொடுக்கறதுனா? எலெக்ஷன்ல இவன் என்னை எதிர்த்து நிக்க வேண்டாம். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதை நான் காப்பாத்தணுமா இல்லையா? அதனால அவன் விட்டு கொடுக்கணும். என்னப்பா இது? அவன் நின்னா என்ன? யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போறீங்க. இதுல என்னப்பா இருக்கு? என்ன இதுல என்ன இருக்கா? இதுலதான் எல்லாமே இருக்கு. இப்பவே பாரு, இவன் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. எல்லாம் இவன் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கானு. இவன் நின்னா ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடுவான்மா. அதனாலதான் கேட்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. இந்த தர்மகர்த்தா பதவியில இவனுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? இந்த பதவியால யாருக்கு எந்த லாபமும் கிடைக்க போறது இல்ல. இது வெறும் ஒரு கௌரவ பதவி தான். இந்த இப்போ என்னைய உனக்கு பிடிக்காம இருக்கலாமா? ஆனாலும் நான் உன்னை பெற்ற வேண்டியா? எதற்காக நீ அவன்கிட்ட பேசலாம்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.